தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் voice.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், கடலின் ஆழத்தை அறியலாம், பெண்கள் மனதை அறிய முடியாது. கடலின் ஆழத்தை உள்ளதை கூட கண்டுவிடலாம், பெண்களின் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடப்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று கவிஞர்களும் உளவியல் நிபுணர்களும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல மருத்துவ ஆய்வாளர் பேகோ ஆய்வு செய்துள்ளார். எண்ணற்ற பெண்களிடம் பேசியதன் அடிப்படையில் அவர்களின் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த ரகசியங்களை வெளியில் கொண்டு வந்துள்ளார். பெண்கள் எதைத்தான் விரும்புகின்றார்கள், அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பேகோ மிகப்பெரிய பட்டியலிட்டுள்ளார். அவை உங்களுக்காக. தனித்திறன் அவசியம். மிக சிறந்த ஆண்மகன்களைத்தான் அனைத்து பெண்களுக்கும் பிடிக்கும் என்று கூறியுள்ளார். தனித்திறன் மிக்கவர்களானவர்களும் அனைவராலும் பாராட்டு பெற்ற ஆண்மகனையே தாங்கள் துணையாக தேர்ந்தெடுப்போம் என்று 80% பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக படுக்கையறையில் புதுமையாக செயற்படும் கணவனாக அமைய வேண்டும் என்பதை அனைத்து பெண்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போரடிக்கும் விதமாக இல்லாமல் எதையும் வித்தியாசமாக சொல்லவோ செய்யவோ வேண்டும் என்று அநேக பெண்கள் கூறியுள்ளனர். கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லா பெண்களிடமும் உள்ளது. அந்த வேலையை கணவன் தேடித்தந்தால் அவர்கள் மிகவும் மகிழ்வார்கள். ஒரு குடும்பத்தில் கணவனிடம் மட்டுமே குடும்ப வருமானம் இருக்கக்கூடாது, மனைவியிடமும் கொஞ்சம் பணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் தன்னை மதிப்பார்கள் என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கின்றாளாம். ஓய்வுக்கு அனுமதி வேண்டும். அலுவலக நாளில் அதிகாலையில் எழுந்து வேலைகளை செய்துவிட்டு அறக்கப்பறக்க ஓடிவிட வேண்டியுள்ளது. எனவே விடுமுறை நாட்களிலாவது தங்கள் இஷ்டம் போல தூங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்பது 70% பெண்களின் விருப்பமாக இருக்கிறதாம். ஏதாவது விசேஷமாக செய்யலாமே என்று கணவன் தொந்தரவு செய்யக்கூடாதாம். வெளிநாட்டு உல்லாச பயணம் அவசியம். வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள் பலரும் வாரம் ஒரு முறையாவது தங்கள் கணவர் தங்களை தியேட்டர், ஹோட்டல் என்று அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றனர். வருடத்திற்கு ஒரு முறை 4-5 நாட்கள் வெளியூர் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்ல வேண்டுமாம் என்று சில பெண்கள் நினைக்கின்றார்களாம். திருமணத்தின் போது ஒல்லியாக இருந்தவர்கள் குழந்தை பேற்றினால் குண்டாகிவிட்டால் அதை கூறி மனதை புண்படுத்தக்கூடாது என்பது 100% பெண்களின் கருத்தாக உள்ளது. கட்டுப்பாடு கூடவே கூடாது. ஆபீஸுக்கு போகிறேன் என்று பேர் வழி என்று வீட்டில் இருக்கும் பெண்களை அநேக ஆண்கள் படுத்தி எடுப்பதாக ஏராளமான பெண்கள் நினைக்கின்றனர். எனவே காலை நேரத்தில் அலுவலகம் புறப்படும் ஆண்கள் அதை எடு இதை எடு என்று தொந்தரவு செய்யக்கூடாதாம். அதே சமயம் பொறுமையாக கேட்டால் அதனை செய்து தர ரெடியாகவே இருப்பதாக பெண்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சாவி கொடுத்த பொம்மை போல பெண்களை பயன்படுத்தக்கூடாது என்பது ஒட்டுமொத்த பெண்களின் எண்ணமாக இருக்கிறது. அதிகம் பேசாதே, சிரிக்காதே என்று கட்டுப்படுத்தக்கூடாதாம். தங்களுக்கான சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்பது அநேக பேரின் விருப்பமாகவும் உள்ளது. செல்போனில் நீண்ட நேரம் அரட்டை அடித்தாலும் கண்டுகொள்ளக்கூடாது. ஐயோ, பில் அதிகமாகிவிடும் என்று சொன்னால் எரிச்சல் ஆகிவிடும் என்று பெண்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தங்கள் மனம் போல் பேசிவிட வேண்டும் என்று பெண்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சமபங்கு வேண்டும். எந்த ஒரு முடிவை கணவன் எடுத்தாலும் அதில் மனைவியின் பங்களிப்பும் இருக்க வேண்டும். முடிவு எடுக்கும் விஷயத்தில் மனைவியை புறக்கணிக்க கூடாது. குழந்தைகளை கவனிப்பதில் இருவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது பெண்களின் விருப்பம். எதற்கெடுத்தாலும் குற்றம் குறை கூறிக்கொண்டிருக்கும் ஆண்களை அறவே பிடிக்காதாம் பெண்களுக்கு. என்ன, பெண்களின் மனதில் உள்ளவற்றை கேட்டதும் மயக்கமே வருகிறதா? இது சாம்பிள் தான். புதிதாக திருமணம் செய்து கொண்ட ஆண் புது மனைவியின் ஆசையை நிறைவேற்றப்படும் பாடு இருக்கிறதே. பக்கத்தில் இருந்து பார்ப்பவர்கள் செம சிரிப்பை வரவழைக்கும். அவர்கள் பேசாமல் பேகோ கூறியவற்றை கேட்டு அதன்படி பெண்களின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றினாலே குடும்பம் குதூகலமாக மாறிவிடுமாம்.
இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். கடலின் ஆழத்தை அறியலாம், பெண்களின் மனதை அறிய முடியாது. நாளை மற்றும் ஒரு பலசரக்கு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.